உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாரு. அமெரிக்காவோட மீட்டிங் நடந்தது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட மீட்டிங் நடக்க போது, பேச போறேன். டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைனலைஸ்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது போல நம்பிக்கையா இருக்கேன் அப்படிங்கிறது போல ரொம்ப நம்பிக்கையா ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனானா நாங்க ஒருபோதும் டொனெஸ்க் பகுதி, டான்பாஸ் பகுதிய அந்த டொனெஸ்க், லுகான்ஸ்க் ஒருபோதும் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோடதுன்னு ஒத்துக்கவே மாட்டோம். அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்குன்றத ஒத்துக்கவே மாட்டோம். அவங்களோடதுன்னு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் அப்படிங்கிறதோட அவர் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறார். ஸோ, இந்த பிரச்சனையில டான்பாஸ் பகுதி, அதாவது டொனெட்ஸ்க், லுகன்ஸ்க் பகுதியிலருந்து வித்ட்ரா பண்ணா அது ரஷ்யாவுக்கு குடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இவங்க முடியவே முடியாதுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவரு ரஷ்யா இன்னொரு முறை உக்ரைன் அட்டாக் பண்ணுச்சுன்னா, அமெரிக்கா மிலிட்டரி ரீதியா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அந்த அக்ரஷனுக்கு அப்படிங்கிறது போல முறையா சொல்லியிருக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது போல போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் டொனால்டு டஸ்க் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள் முன்னாடி பேசியிருக்கிறார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம். ஏன்னா பீஸ் சம்மிட் நடந்தது இல்லையா பெர்லின். ஸோ அதில இவரும் சேர்ந்து கலந்துருந்தாரு. அதுக்கப்புறம் கோயாலிஷன் ஆஃப் வில்லிங் மீட்டிங்லாம் நடந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. நம்ம பைடன் அவர்களோட காலகட்டத்தில சுவிட்சர்லாந்துல உட்கார்ந்து 10 பாயிண்ட் ஃபீஸ் ஃபார்முலா, 15 பாயிண்ட் ஃபீஸ் ஃபார்முலா, 8 பாயிண்ட் ஃபீஸ் ஃபார்முலா அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ஓகே. யாரு கொண்டு போய் இத ரஷ்யா கிட்ட குடுப்பாங்க? அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த பாயிண்ட் பீஸ் ஃபார்முலால தான் இப்ப திருப்பி அவங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணத, இப்ப இவங்க ட்ரம்ப் அவர்கள் வழியா பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு குடுக்குறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா, அழுத்தங்கள் அந்த அளவுக்கு குடுத்து நெகோசியேஷன் டேபிள்ல உங்களுக்கு ஏதோ வெயிட் வந்திருக்கு போல தெரியுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால, அந்த பாயிண்ட்ட பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க ரஷ்யா கிட்ட கொண்டு போய் குடுக்குறாங்களா? ட்ரம்ப் அவர்களின் வாயிலாக அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ட்ரம்ப் அவர்கள் இத குடுத்ததுக்கு அப்புறமா ரஷ்யா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா தாக்குதல்ங்கிறது எப்பவும் போல தான் நடக்குது. ஸோ ரஷ்யாக்குள்ள அட்டாக் நடந்தது அப்படிங்கிறது போன பதிவுல பார்த்தோம். 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் 160 ட்ரோன்கள் கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறது போல தகவல்கள் இருக்கு. ரஷ்யாக்குள்ள போயிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும் 16ஆம் தேதி டிசம்பர் மொத்தம் 69 ட்ரோன்கள் ஏவி விட்டுருக்காங்க. இதுல 10 ட்ரோன்கள் 7 பகுதியில தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படின்னு போல சொல்றாங்க. மத்த பக்கங்கள்ல இழப்புகள் அதுபோல எ எ கதறல்கள் இதுபோல இருக்கத்தான் செய்யுது. மக்கள் வாழும் பகுதி, குடியிருப்பு பகுதி இதுபோல எல்லா பகுதியிலும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, ஆல்ரெடி அட்டாக் நடந்த ஒடசா பகுதி. கொஞ்சம் டைம் விட்டுருக்காங்க ரஷ்யா. ஏன் அப்படின்னா, ஸ்டேட் எமர்ஜென்சி சர்வீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க தண்ணி டேங்கர்ஸ்ல கொண்டு வந்து முன்னா ஊத்திட்டு இருக்கிறாங்க சிட்டி முழுக்க. இப்ப வரைக்கும் அந்த தண்ணிய ரீஸ்டோர் பண்றதுக்கான வேலைகள் தென்படல. இத நேத்திக்கு உக்ரைன்ல பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள் பேசினதா பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த பழங்கால டெக்னிக். இதெல்லாம் நம்ம பொறக்கும்போது இருக்கக்கூடிய டெக்னிக்ன்னு நெனைக்கிறேன். அதாவது தண்ணி டேங்க்கு வண்டி லாரியில தண்ணி ஊத்திட்டு போகும் வாரத்துக்கு ஒரு தடவ. இந்த ஏரியால இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நின்னு புடிச்சுக்கணும் அப்படிங்கிறது போல இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுபோல. அதாவது எல்லா பக்கத்துலயும் அந்த மாரி போயிருச்சு அப்படின்னு சொல்ல வரல. முன்னாடி கவர்மெண்ட் தண்ணியே வராது. வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா, தண்ணி வராது இல்லையா? அந்த டைம்ல இருக்கிற மாரியான ஒரு சூழ்நிலைக்கு உக்ரைன் வந்துருச்சு. ஸோ தண்ணியே குடுக்க முடியலைன்னா எப்படி கரண்ட் இருக்கும்? கரண்ட் இல்ல அப்படின்னா கேஸ் இருக்காது இல்லையா? ஸோ கேஸ் இல்ல அப்படின்னா வின்டர் எப்படி சமாளிக்க போறாங்க உக்ரைன் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ இத ரெடி பண்றாங்கனாலே வச்சுக்கோங்க. இப்போ ஒடசா ரெடி ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. ரெடி ஆகுதுனாலும் திருப்பி அட்டாக் பண்ணுவாங்களா ரஷ்யா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெவியா அட்டாக் ஆயிருந்திருக்கும். ஒடசா பகுதிகள் உட்பட பல பகுதிகள்லயும். அ ஏன் இது இப்படின்னா, ஏன்னா கம்பைன்டு ஸ்ட்ரைக்கா பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால, அ உக்ரைனோட யூனியன் யுட்டிலிட்டி கன்சியூமரோட ஹெட் யூனியன் ஆஃப் யுட்டிலிட்டி கன்சியூமரோட ஹெட் பொபென்கோ அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட மீடியாக்கள்ல பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, உக்ரைனோட கேப்பிட்டலான கீவ் இருக்கு இல்லையா? மக்களே ரெடி ஆயிக்கங்க. அதாவது இந்த கன்சியூமர் இருக்கக்கூடிய இந்த யுட்டிலிட்டீஸ் இந்த கரண்ட், வாட்டர் இது எல்லாத்துக்குமான ஹெட் அவரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களே தயாராயிக்கோங்க. கீவ் வாசிகளே கேப்பிட்டல் கீவ்லயே ஒரு நாளைக்கு 20லேருந்து 22 மணி நேரம் கரண்ட் கட் இருக்கலாம். டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா, -5°C வரைக்கும் போலாம். கொஞ்சம் பார்த்து ரெடி ஆயிக்கங்க. 2 வாரம், 1 வாரம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 1 வாரம், 2 வாரத்துக்குள்ள இது போல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வர ஆரம்பிச்சுரும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புலருந்து செய்திகள் வந்திருக்கு. சரி இதனால என்ன நடக்கும்? இப்ப இது நடக்குது. நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ ஒன்ஸ் இது போல பார்த்தீங்கன்னா, நடக்க ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, மக்களுக்கு தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல.
ப்ராப்பரான வசதிகள் செய்ய முடியலன்னா, மக்கள் திரும்பவும் சாறை சாறையாக மேற்கை நோக்கி படை எடுப்பார்கள். ஸோ அந்த ரஷ்யாவோட சைடு இந்த டினிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் ரிவர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சைடுல இருக்கக்கூடிய உக்ரைனோட மக்கள், ரஷ்யா சைடு கிழக்கு சைடு உக்ரைனோட கிழக்கு சைடுல இருக்கக்கூடிய மக்கள், உக்ரைனோட மேற்க நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மக்கள் இல்ல அப்டின்னா, ரஷ்யா எங்க வேணாலும் குண்டுகள போட முடியும். எப்படி வேணாலும் அட்டாக் பண்ண முடியும். எந்த மாரியான குண்டுகள் கூட போட முடியும். ஸோ வலிச்சுரும்னு பார்த்து பார்த்து போடணும் அப்படிங்கிற தேவைகள் இல்ல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஹெவியான அட்டாக்ஸ் இதுக்கப்புறம் ரஷ்யா தரப்புலருந்து இருக்கலாம். ஏன்னா, இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒடசா பகுதியில நடக்கக்கூடிய தாக்குதல். இந்த ஒடசால வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா அட்டாக் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? இது ஒண்ணொண்ணும் மாஸ்டர் பீஸ் மாரி நடந்திருக்கு. ஸோ ரஷ்யாவோட அந்த எபிலிட்டி துல்லியத்தன்மை, அத காட்டுறதுக்காக ரஷ்யா இது போல அட்டாக் பண்ணியிருந்துருக்காங்க. இதுல ஜிரான் 2 ரக ட்ரோன்கள், இந்த 100 ஏரி தாக்குதல்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜிரான் 2 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே பிரிட்ஜ் மேல வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. இதனால பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கான்னா இல்ல. ஆனா தொடர்ந்து ஜிரான் ட்ரோன்கள் வந்து அந்த பகுதியில போய் அடிக்குது அப்படின்னா, ஜிரான்னா ஷாகி ட்ரோன்கள். ரஷ்யாவோட வெர்ஷன் வந்து ஜிரான் ட்ரோன்கள். ஸோ அந்த ட்ரோன்கள் வந்து தொடர்ந்து இது போல ரயில்வே பிரிட்ஜ் அடிக்குது அப்படின்னா, கண்டிப்பா பெருத்த சேதங்கள் ஏற்படும். அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல என்னன்னா, சராத்தா அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஜக்கோட்டா பிரிட்ஜ். இன்னொன்னு இந்த சராட்டா இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து உடைஞ்சிருச்சு. இந்த 2 பிரிட்ஜ் உடைஞ்சிருச்சுன்னா, ஒடசாவே 2 தீவுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல மெயின்லேண்டோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒடசால இந்த தீவு தனியா தனிச்சு விடப்படும். இந்த தீவுக்கு ஆட்கள் வேணும், இல்ல உதவிகள் வேணும். அதுபோல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, மால்டோவா இல்ல ரொமேனியா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அங்க சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ரஷ்யா இப்ப சராட்டா பிரிட்ஜ் அப்புறம் ஜக்கோட்டா பிரிட்ஜ உடைச்சுட்டு இருக்காங்க. இப்ப நான் மேப்ல காட்டுறேன் அந்த 2 பிரிட்ஜ். ஸோ அது 2 உடைஞ்சிருச்சு அப்டின்னா, இது மேல ஒரு ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்ணா, உக்ரைன்னால எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது. ஸோ ரஷ்யன்ஸ் ஈஸியா இந்த பிரிட்ஜ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு இந்த பகுதி, அந்த குறிப்பிட்ட பகுதி, இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணலையா, அந்த குறிப்பிட்ட பகுதிகள் எடுத்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது ரயில்வே பிரிட்ஜ். அதாவது ஜக்கோட்டாங்கிறது ரயில்வே பிரிட்ஜும் கூட. அது மட்டும் இல்லாம இந்த ஜக்கோட்டா பிரிட்ஜ்ல தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? கம்பைன்டு ஸ்ட்ரைக்கா நடந்தது அப்படிங்கிறது போல. மொத்தம் 15 தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா நடந்திருக்கு. அதுக்கான வீடியோ ஃபுல் லென்த் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோல நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஆ ரொம்ப நேரம் அந்த ரிகானிசன் ட்ரோன்கள், அந்த சாகி ட்ரோன்கள ரிகானிசனா மாறுது. தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கலாமா? வேண்டாமா? இல்ல வேற பக்கம் போய் அடிக்கலாமா? எங்கேயாவது ட்ரெயின் வருதா? அப்படிங்கிறது தேடி தேடி அத அடிச்சுக்கிட்டு இருக்கு. பட் எப்படி அடிக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த ரிகானிசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிஷன்ல அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், எப்படி ரஷ்யாவோட ட்ரோன்கள், பாம்பு குண்டுகள் துல்லியமா போய் அந்த பிரிட்ஜ் மேல தாக்குதல் பண்ணுது. ஆக்சுவலா இந்த பிரிட்ஜ்ல மக்களும் யூஸ் பண்ணுவாங்க. ரயில்வேவும் இருக்கு. மிலிட்டரிக்கு மிக பெரும் அளவுல சப்ளை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ். ஸோ இந்த ஒரு பகுதியில இந்த அளவுக்கு தாக்குதல்கள் ஹெவியா நடக்குதுன்னா, ரஷ்யா மிரட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு எஸ்கலேட் ஆச்சுன்னா மிக பெரும் அளவுல சேதங்கள் ஏற்படும்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, துல்லிய தன்மைய ரஷ்ய தரப்புலருந்து இந்த இடத்துல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. உக்ரைன் முழுவதும் கரண்ட் தட்டுப்பாடு. அந்த ஒடசா பகுதியில தண்ணி குடுக்க கூட முடியல. இந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன செய்வாங்க, திரும்பவும் மேற்கு நாடுகள் மால்டோவா, இல்ல ரொமேனியா, ஹங்கேரி, இல்ல லிவிவ், லுடஸ்க் அந்த பகுதிய நோக்கி இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் போறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அதுபோல போறாங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த பகுதிகள்ல ஹெவியான அட்டாக்ஸ் இருக்கும். ரஷ்யா இந்த பகுதியில ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹெவியான அட்டாக்ஸ் உக்ரைன் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு 4 பேத்துக்கு யூடியூப் ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த தடவ உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.